எல் முருகன் அவர்களே, राज्य सरकार के मंत्री, यहाँ के மாநில அரசின் अन्य महानुभाव, அமைச்சர் ஏவா வேலு அவர்களே மற்றும் இங்கே கூறியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கம். Today, Tamil Nadu is writing a new chapter of progress in Thoothukudi. இன்று தமிழ்நாடு தூத்துக்குடியில் ஒரு புதிய வரலாற்றை எழுதுகிறது. Or having foundation stones laid. These projects are an important part of the roadmap for a developed India. பல திட்டங்கள் One தொடங்கி can also வைக்கப்பட்டிருக்கின்றன. see the spirit of முடிக்கப்பட்ட திட்டங்கள் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் வளர்ச்சி அடைந்த ஒரு நாட்டிற்கு மிகவும் அவசியமானவை. ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்கின்ற அந்த கொள்கைக்கு மிகவும் முக்கியமானவை. They will also give momentum to development in many places across India. துறைமுகங்களிலே தொடங்கப்பட்டாலும் இவை வீற்றிருக்கும் தமிழ்நாட்டின் ஆளுநர் RN ரவி அவர்களே, என்னுடைய சகாவான சர்பானந்த் சோனோவால் அவர்களே, ஸ்ரீபாத் நாயக் அவர்களே, சாந்தனு டாக்கூர் அவர்களே, டாக்டர் எல் முருகன் அவர்களே, மாநில அரசின் மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, தொகுதியின் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, ஆண்டோர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, வணக்கம். இன்று தமிழ்நாடு தூத்துக்குடியிலே வளர்ச்சியின் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதிக் கொண்டிருக்கிறது. பல திட்டங்கள் தொடங்கப்படுகின்றன அல்லது அடிக்கல் நாட்டு விழாவை கொண்டாடுகின்றன. இந்த திட்டங்கள் தான் முன்னேற்றமடைந்த இந்திய வரைபடத்தின் முக்கியமானதொரு பகுதியாகும். அனைவருடனும் அனைவருடைய முன்னேற்றம், அனைவரின் நம்பிக்கை, அனைவரின் முயற்சி என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டும் கூட இவை. இந்த முன்னேற்றங்களில் ஒரே பாரதம் உன்னத பாரதத்தின் உணர்வை நம்மால் காண முடிகிறது. இந்த திட்டங்கள் வேண்டுமானால் தூத்துக்குடியிலே இருக்கலாம், ஆனால் இந்தியாவெங்கும் பல இடங்களில் இவை வளர்ச்சிக்கு உந்துதலாக இருக்கும். साथियों, आज देश विकसित भारत के लक्ष्य पर काम कर रहा है और विकसित भारत में विकसित तमिलनाडु की उतनी ही बड़ी भूमिका है. 2 साल पहले जब मैं कोयम्बटूर आया था, तब मैंने चिदम्बरनार पोर्ट की कार्गो क्षमता बढ़ाने के लिए कई प्रोजेक्ट शुरू किए थे. मैंने तब इस पोर्ट को शिपिंग का एक बड़ा हब बनाने का वादा किया था. आज वो गारंटी पूरी हो रही है. BO चिदम्बरनार पोर्ट, इसके लिए जिस आउटर हार्बर कंटेनर टर्मिनल का लंबे समय से इंतजार किया जा रहा था, आज उसका शिलान्यास हुआ है. इस एक प्रोजेक्ट में 7,000 करोड़ रुपए का इन्वेस्टमेंट होगा. 900 करोड़ रुपए के कई प्रोजेक्ट्स का
आज लोकार्पण हुआ है। इसके अलावा आज अलग अलग पोर्ट पर करीब 2,500 करोड़ रुपए के 13 नए प्रोजेक्ट्स का भी यहां से शिलान्यास हुआ है। मैरीटाइम सेक्टर के इस कायाकल्प से तमिलनाडु के लाखों लोगों को फायदा होगा। यहां के नौजवानों के लिए रोजगार के नए अवसर बनेंगे। நண்பர்களே, இன்று தேசம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. நமது இந்த வளர்ச்சியடைந்த பாரதத்திலே வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டின் பங்களிப்பு அதிக மகத்துவம் வாய்ந்தது. ஈராண்டுகளுக்கு முன்பாக நான் கோயம்புத்தூருக்கு வந்திருந்த வேளையிலே சிதம்பரனார் துறைமுகத்தின் சரக்குகள் கையாளும் திறனை அதிகரிக்கும் பொருட்டு பல திட்டங்களை தொடக்கி வைத்திருந்தேன். துறைமுகத்தை கப்பல் போக்குவரத்தின் ஒரு பெரிய மையமாக மாற்றியே தீருவேன் என்று அப்போதே நான் வாக்களித்து சென்றேன். இன்று அந்த உத்தரவாதம், இன்று அந்த கேரண்டி நிறைவேறி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.